மதுரை வில்லாபுரம் மீனாட்சி நகர் பகுதியில் 3 நாட்களுக்கு பிறகு ஜோதிட பேராசிரியரின் உடல் சடலமாக மீட்கப்பட்டது. மீனாட்சி நகர் 1வது தெருவில் வீட்டின் மேல் தளத்தில் வசித்து வந்த ஜோதிட பேராசிரியர் ஜெகதீசன் என்பவர் மனநலம் பாதிக்கப்பட்ட மகனுடன் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் மர்மமான முறையில் உயிரிழந்த தந்தை ஜெகதீசனுடன் மனநலம் பாதித்த மகன் 3 நாட்களாக தியான நிலையில் அமர்ந்திருந்துள்ளார். இதனையடுத்து அக்கம் பக்கத்தினர் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை கைப்பற்றி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே ரேஷன் அரிசி பதுக்கி வைத்திருந்த மாவு மில்லுக்கு சீல் வைக்கப்பட்டது. அத்தை கொண்டான் தெருவில் செயல்பட்டு வந்த லட்சுமி மாவு மில்லில் ரேஷன் அரிசி முறைகேடாக பதுக்கி வைத்திருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இதனையடுத்து 82 கிலோ ரேஷன் அரிசி மற்றும் 3.1 டன் குருணையாக்கப்பட்ட ரேஷன் அரிசி இருந்ததை தெரிய வந்ததை அடுத்து ஆலம்பட்டி VAO ரைஸ் மில்லுக்கு சீல் வைத்தார். நெல்லை அருகே ஆசிரியையின் தங்க சங்கிலி திருடப்பட்ட வழக்கில் திருடனை கண்டுபிடிக்க நீதிமன்றம் மீண்டும் உத்தரவிட்டுள்ளது. அம்பாசமுத்திரம் அடுத்த கருத்தப்பிள்ளையூரை சேர்ந்த ஆசிரியை ஜோஸ்பின் ராணியின் கழுத்தில் இருந்த தங்க சங்கிலியை இளைஞர் ஒருவர் திருடி சென்றுள்ளார். இதுகுறித்து CCTV காட்சியின் அடிப்படையில் புகார் அளித்தும் வள்ளியூர் போலீசார் 2 ஆண்டுகளாக நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் திருடனை கண்டுபிடிக்க முடியவில்லை என போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்ததை அடுத்து மீண்டும் திருடனை கண்டுபிடிக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விடியா ஆட்சியின் திறமையின்மையால் மக்கள் வேதனை அடைந்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் மீன்வளத்துறை அதிகாரிகளின் துணையோடு தடை செய்யப்பட்ட சுருக்குமடி வலையை பயன்படுத்தி மீன்களை பிடிப்பதாக மீனவர்கள் காதில் பூ சுற்றி ராமேஸ்வரம் மீன்வளத்துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தில் புகார் மனு கொடுத்தனர். இதன் பிறகும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மீனவர்கள் ஒன்று திரட்டி ராமேஸ்வரம் மீன்வளத்துறை அலுவலகம் முன்பு கழுதைக்கு மனு கொடுக்கும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என மீனவர்கள் தெரிவித்தனர். ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை அருகே குடிநீர் கேட்டு பொதுமக்கள் இரவு நேரத்தில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. படவல் கால்வாய் கிராமத்தில் 100க்கும் மேற்பட்டோர் குடும்பத்துடன் வசித்து வரும் நிலையில் இங்கு 3 மாதத்திற்கு மேலாக தண்ணீர் வரவில்லை என கூறப்படுகிறது. இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே மாதத்தில் 4 நாட்கள் மட்டுமே ரேஷன் கடை திறப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். முகையூர் கிராமத்தில் உள்ள ரேஷன் கடைகளில் சரியாக பொருட்கள் வழங்குவதில்லை எனவும் எடை குறைவாக பொருட்கள் வழங்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. நிரந்தர ரேஷன் கடை பணியாளரை நியமித்து தினமும் ரேஷன் கடையை திறக்க கோரி சாலை மறியல் செய்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் மகளிர் உரிமைத் தொகை தகுதியுள்ள நபர்களுக்கு வழங்காத அதிகாரிகளுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் கடும் கண்டனம் தெரிவித்தனர். மண்ணெண்ணை தரமாட்டுறாங்க. மண்ணெண்ணை கேட்டாக்கா மண்ணெண்ணெலாம் வரல, கோதுமை தரமாட்டுறாங்க. எதுவுமே எங்களுக்காக ஒரு ரெஸ்பான்சிபிள் தலை செய்ய மாட்டார் ரேஷன் கடைக்காரு. இதை வரைக்கும் சீனி கேட்டாக்கா இதான் உங்களுக்கு 1.5 கிலோ சீனி தான், 2 கிலோ சீனி தான், இதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவும் கிடையாது. பம்பு தான் வாங்குவார் அவரு, மற்ற எதுவும் தரமாட்டாரு. எங்களுக்கு இந்த 1000 பணமும் இந்த ஊர்ல ஒரு 10-15 போட்டு இருக்கோம். நாங்க எங்கெங்கேயோ போயிட்டு கடலூர் மாவட்டம் வரைக்கும் போய் கலெக்டர் ஆபீஸ் எல்லாம் மனு கொடுத்துட்டு வந்துட்டோம். இது வரைக்கும் எங்களுக்கு வரவே இல்லை. நல்ல பொருளே வரமாட்டேங்குது. நல்ல பொருளை வர அந்த கடைசியில அந்த வெறும் இந்த குண்டு அரிசியும் பருப்பு கோதுமை இதெல்லாம் கலந்து கிடக்கு. இதெல்லாம் கலந்த பொருளை வாங்கி நாங்க எப்படி சாப்பிடுறது? நாங்க இல்லாத ஏழ்மையான மக்களா இருந்தாலும் அதை எப்படி நாங்க சாப்பிட முடியும்? திருவண்ணாமலை அருகே அரசு பேருந்தின் சக்கரத்தில் சிக்கி முதியவர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆரணி டவுன் கோட்டை வடக்கு தெருவை சேர்ந்த முதியவர் ராஜமாணிக்கம் ஆரணி போலூர் சாலையில் சைக்கிள்களில் சென்றுள்ளார். அப்போது பாரத் நெட்வொர்க் நிர்வாகம் தோண்டி வைத்த பள்ளத்தில் சிக்கி நிலை தடுமாறி கீழே விழுந்துள்ளார். அப்போது பின்னால் வந்த அரசு பேருந்து எதிர்பாராத விதமாக அவர் மீது ஏறி இறங்கியது. இதில் ராஜமாணிக்கம் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தார். கோவை வீரகேரளம் அருகே உள்ள சீரநாயக்கன் பாளையம் அரசு பள்ளியில் புகுந்த கழிவுநீரால் மாணவர்கள் அவதியடைந்தனர். பள்ளியின் பின்புறம் ஓடும் சாக்கடை கால்வாய் சரிவர தூர்வாரப்படாததால் மழைநீர் செல்ல வழியில்லாமல் பள்ளியின் விளையாட்டு மைதானத்தில் கழிவுநீர் குளம் போல் தேங்கியுள்ளது. இதனால் நோய் தொற்று ஏற்படுவதாகவும் மாணவர்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து கவுன்சிலரிடம் மாநகராட்சி அதிகாரிகளிடம் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காததால் அதிகாரிகளை முற்றுகையிட்டு பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.